இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேபிள். ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை எப்படி டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும், டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ், மறுபடியும் அந்த டேபிளை எப்படி ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவாக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் எஸ்ஆர் பிரபு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த டேட்டாக்குள்ளே நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே இந்த டேபை பாருங்கள், டெவலப்பர் டேப் வரைக்கும் தான் இருக்குது, வேறு எந்த டேபும் இங்கே இல்லை. இப்படி இருந்ததுன்னா ரேஞ்ச் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் இப்போ இங்கே நான் காலத்தை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் எம்டியாக இருக்குது, எந்த டேட்டாவுமே இல்லை. இன்னொரு காலம் இன்சர்ட் பண்ணுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. இந்த மாதிரி வந்தால் இந்த டேட்டா டேபிள் ஃபார்மேட்டில் இல்லை, ரேஞ்ச் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த காலம் நமக்கு தேவையில்லை, இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த டேட்டாவை டேபிளாக மாற்றலாம். அதுக்கு எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் ரேஞ்ச் A1லேருந்து E12 வரைக்கும் செலக்ட் ஆகிருக்குன்றதை காமிக்குது. அடுத்து மை டேபிள் ஹாஸ் ஹெட்டர்ன்ற பாக்ஸில் ஒரு டிக் மார்க்கை போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம டேபிளுக்கு ஹெட்டர் இருக்குது. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் நம்ம டேட்டா டேபிளாக கன்வெர்ட் ஆகிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டேபுக்கு பக்கத்தில் டிசைன் ஒரு டேப் உருவாகி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம டேட்டா டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே டேபிளுக்கான ஃபார்மேட் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் நேம் அப்படின்னு இருக்கு. இதில் நம்ம இப்போ நேமை அசைன் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் நேம் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம VLOOKUP XLOOKUPல ஒரு டேட்டாவை ஃபைன் பண்ணும்போது இந்த டேபிள் நேமை கொடுத்து ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டேபிள் நேமை test1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நேம் கொடுக்கும்போது அண்டர்ஸ்கோர், ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் பாப்பப் வரும். ஸோ எந்த ஸ்பேஸும் இல்லாமல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டேபிள் இந்த டேபிள்குள்ளே நான் எங்கே கிளிக் பண்ணனாலும் இந்த டிசைன் அப்படின்ற டேபு நமக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ நான் இந்த டேபிளில் காலமை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலில் காலம் 1, காலம் 2 அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. இதுவே நார்மல் ரேஞ்சாக இருக்கும்போது நமக்கு இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை வச்சும் இது டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த காலம் தேவையில்லை, நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த டேபிளோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஈஸியாக டேட்டாவை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வச்சு நான் இசி டிபார்ட்மெண்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ இசிஐயை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இசிஐ டிபார்ட்மெண்ட் மட்டும் ஃபில்டர் ஆகி நமக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ செலக்ட் ஆல் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன், எல்லா டேட்டாவும் இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ நான் ஏஜை ஃபில்டர் பண்ணுறேன். ஏஜுக்கு கீழே இருக்கிற இந்த சின்ன ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆலை எடுத்து விட்டுட்டு இந்த 20ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20 ஏஜில் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட நேமெல்லாம் ஃபில்டர் பண்ணி இங்கே நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பர்பஸுக்கு இந்த டேபிள் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டேபிளில் நான் ஒரு 11 டேட்டா என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ 12வது என்டர் பண்ணும்பொழுது
அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டேபிளாகவே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு கீழே நம்ம எவ்வளோ டேட்டா டைப் பண்ணாலும் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டேபிள் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஓகே, ஓகே இப்போ இந்த டேபிளை எப்படி ரேஞ்சாக மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு இந்த ஃபுல் டேபிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு டிசைன் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கன்வெர்ட் டு ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதில் do you want to convert the table to a normal range அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்ததும் நம்மளுடைய டேபிள் நார்மல் ரேஞ்சுக்கு மாறிடும். நார்மல் ரேஞ்சுக்கு மாறினதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் டேபு டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் காலம் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலில் எதுவுமே இல்லை. ஓகே, இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஃபார்மட்டும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கிளியர் ஃபார்மட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேட்டா ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மாறிடுச்சு.